ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள 326 நூலகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ரூபாய் 84.76 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூலகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாஸ்கர பாண்டியன், இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடக்கியும் அடிக்கல் நாட்டியும் வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை சார்பில் 21 திருக்கோயில்களில் காணிக்கையாக வரப்பெற்ற பலமாற்று பொன் இனங்களின் திருக்கோயிலுக்கு பயன்பாடற்ற பொன் இனங்களை உருக்கி அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற வருவாய் அதாவது 1074 கிலோ மற்றும் 123 கிராம் 488 மில்லிகிராம் என சுத்த தங்க கட்டிகளானது கிடைத்திருந்தது. இந்த தங்க கட்டிகளை பாரத ஸ்டேட் வங்கியின் மூலமாக தங்க முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கான அடையாளமாகத்தான் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயில், திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணசாமி கோயில், கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் ஆகிய கோயில்களுக்கான அந்த தங்க கட்டிகளை முதலீட்டு திட்டத்தில் செய்ததற்கான அந்த பத்திரங்களை கோயிலினுடைய ஆணையர் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர்கள், செயல் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர் ஆகியோரிடம் தங்க முதலீட்டிற்கான பத்திரங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். அதே போல பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் 84,76 லட்சம் ரூபாய் செலவில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 326 நூலக கட்டடங்களை திறந்து வைத்திருக்கிறார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 100 ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 32,64 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 199 வகுப்பறை கட்டிடங்களையும் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.